ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஃப்ரெண்ட் ரமேஷ் மேக்ஸி அண்ட் சாபூத்ரியிலேருந்து. அதை ட்ரிக்ஸ் அண்ட் பசில்ஸ் நமக்கு என்ன அட்வான்டேஜ் தரும் அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸோட அட்ராக்ஷன், நம்ம சுற்றி இருக்கவங்களோட அட்ராக்ஷன் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். ஸோ அது மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு 4 காயின் வச்சு ஒரு ட்ரிக் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதை எப்படிலாம் நம்ம வந்து வச்சு இன்னொருத்தரை அட்ராக்ட் பண்ணுறோம், அவங்ககிட்ட இருந்து நம்ம என்னெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்ப்போம். ஹாய், உங்கள் பேர்? நாகராஜ். இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன காயின் ட்ரிக்ஸ் வந்து சொல்லி தர போகிறேன். என்னென்னா, ஒரு 4 காயின் வச்சு நீங்கள் ஆரம்பிக்கும் போது இந்த பொசிஷனில் இருக்கணும் அண்ட் முடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த பொசிஷனில் இருக்கணும். ஓகேவா? இதில் என்ன ரூல்ஸ் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு டைம் ஒரு காயின் தான் எடுக்கணும். ஓகேவா? அண்ட் நீங்கள் அந்த காயினை விடும்போது அது 2 காயின் பக்கத்தில் இருக்கணும். அண்ட் இந்த காயினை வச்சு இன்னொரு காயினை தள்ளக்கூடாது, அதேமாதிரி இந்த காயினை எடுக்கக்கூடாது. ஓகேவா? இதில் எது லீகல் மூவ்னா, அதாவது வந்து இப்போது நீங்கள் இந்த காயினை வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா, இது வந்து லீகல் மூவ். அதாவது வந்து இது போய்ட்டு 2 காயின் டச் ஆகுதா, அது வந்து லீகல் மூவ். அதே மாதிரி இது வந்து ஒரே ஒரு காயினை மட்டும் டச் ஆகிற மாதிரி மூவ் பண்ணக்கூடாது, அது இல்லீகல் மூவ். ஓகேவா? ஓகே, இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதை நீங்கள் முடித்தா உங்களுக்கு தேவையானது கிடைக்கும். நீங்கள் இங்கே என்ன சாப்பிட்றீங்களோ அத்தனைக்கும் நான் பில் பே பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துட்டீங்க. ஓகே, இப்போ 3 காயின் ரோ வந்துச்சு. இன்னும் ஒரே ஒரு காயின் தான். அது இல்லீகல் மூவ். ஒரு காயின் தான் டச் ஆகிட்டு இருக்கு, 2 காயின் டச் ஆகிற மாதிரி இருக்கணும். என்ன பழைய ரீசெட் பண்ணுறேன். நீங்கள் எவ்வளோ டைம் வேணால் ட்ரை பண்ணலாம், எத்தனை மூவ் வேணால் பண்ணிக்கலாம். ஒரு காயின் வந்து திரும்பி ஒரு காயினில் ஜாயின் ஆகும். அதாவது வந்து நீங்கள் கடைசியாக கை எடுக்கும்போது அது இந்த காயின் வந்து 2 காயினை டச் பண்ணிட்டு இருக்கணும். இல்லீகல் மூவ். நீங்கள் எவ்வளோ டைம் வேணால் ட்ரை பண்ணலாம், மறுபடியும் கூட ரீசெட் பண்ணலாம், புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். திருப்பி எங்கே ஆரம்பிச்சிங்களோ அதே இடத்துல இருக்கு. முடியலன்னா நீங்கள் கிவ் அப் பண்ணலாம். உங்களுக்கு எந்த லாஸும் கிடையாது, உங்களுக்கு கிடைக்க வேண்டியது மட்டும் தான் கிடைக்காது. ஆனால் இந்த மூவ் இந்த இதை வந்து வெறும் 4 மூவ்ல நான் முடிப்பேன். நான் 4 மூவ்ல எப்படி முடிக்கலாம்னு நான் சொல்கிறேன். முடியல. ஓகே, தோல்வி ஒத்துக்கிறீங்களா? ஓகே, நான் ரீசெட் பண்ணுறேன். நான் ரீசெட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் மூவ். ஓகேவா? செகண்ட் மூவ், தேர்ட் மூவ், ஃபோர்த் மூவ். சூப்பரே. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு டைம் பண்ணிக்கிட்டேன். தேர்டு மறுபடியும் அங்கே.
அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த ட்ரிக்கை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரிக்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரை பண்ணுங்கள் அண்ட் அவங்கள ஏமாற்றுங்க அண்ட் என்ஜாய் பண்ணுங்கள். அவங்ககிட்ட பெட் ஜெயிக்க முடிஞ்சால் அவங்களால ஜெயிச்சு இந்த என்ன ஜெயிச்சிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரியாக்ஷனையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.